श्रीमाधवान्वयसुताम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजं षडारिं चुरुणां पण्डितेन्द्रं भजेऽहम् सूनुं नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः न्यस्तभारं नृसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमप्यततः स्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सदसे। நேற்றைய தினம் அந்தவந்த இமே தேகாः நித்யः யோக்யதா ஷரீரிணः அநாசினः அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத அப்படின்றதான எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததான அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிச்சோம். இதுல இந்த உடல் என்பது அழியத்தக்கது, ஆத்மா என்றும் அழியாதது. இதுதான் இங்கே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. மேலும் ஒருவனை கொல்ல முடியும் என்பதும் இல்லை, ஒருவனால் கொல்லப்படுகிறான் என்பதும் இல்லை. அது சரீரத்துக்கே நாசமே தவிர ஆத்மாவுக்கு ஒரு காலும் இல்லை. சரீரம் நீ அழிக்காவிட்டாலும் கிரமேண இன்னும் கொஞ்ச நாள்ல தானா அழிஞ்சு விட போறது. அப்போ அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஒருவனை கொல்லக்கூடாது, இந்த சரீரத்தை கொல்லக்கூடாது, எரிக்கக்கூடாது, அத எந்த விதமான ஹிம்சையும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நீ நினைச்சுட்டு கேட்டேன்னா, இப்போ ஒரு தாயோ தந்தையோ பரம வைச்சுடுறா, புள்ள என்ன பண்றான், அத ஸ்மசானத்துல கொண்டு போய் அக்னி மூட்டுறானா இல்லையா? அந்த ஸ்மசான அக்னிய அந்த அம்மா மார்பிலையோ அப்பா மார்பிலையோ கொட்டி அது தகனம் பண்றானே, அப்போ அந்த சரீரத்தை அவன் அழிப்பதனாலே, அதை எரிப்பதனாலே, அல்லது வேற ஆள் வெட்டான வச்சு எரிக்கிறான், ஏதோ எரிக்கப்படுறதுங்கிறது உண்மை இல்லையா? அப்படி இருக்கும்போது அவன் அந்த சரீரத்தை கொன்றவனாக நாம் கொள்ள முடியுமா? புள்ள இப்ப அப்பாவுக்கு கொல்லி போட்டுருக்கான், அப்பாவை இந்த புள்ள கொன்னுட்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? சரீரம் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. அந்த சரீரம் ஆத்மாவை விட்டு பிரிந்த சரீரம். அங்கே ஆத்மாவோடு அதுக்கு அபிருத சம்பந்தத்துவம் இல்லை. அது நம்ம விசிஷ்டாத்வைதிகள் மட்டுமே சொல்றதான ஒரு முக்கியமான விஷயம். சாஸ்திரக்காரா எல்லாரும் திரிமதஸ்தால என்ன ஒத்துக்கிறான்னா, இதை மட்டும், அதாவது எம்பெருமான் நியந்தா, நாமெல்லாம் நியாமக வஸ்துக்கள். எம்பெருமான் தாரகன், நம்மெல்லாம் தரிக்கப்படுபவர்கள். எம்பெருமான் சேஷி,
நாமெல்லாம் அவனுக்கு சேஷபூதன். இந்த அளவுக்கு ஒத்துக்கிறார். இந்த 3 தான் சரீரத்துக்கு லட்சணமாகவும் சொல்றா இல்லையா? எது ஆதாரமாக இருக்கிறதோ, எது நியமிக்கப்படுகிறதோ, எது அடிமைப்படுகிறதோ அது சரீரம்னு சரீரத்துக்கு லட்சணம் சொல்லும் போது இந்த 3 ஒத்துக்கிண்டு இந்த 3 காட்டிலும் 4வது ஒண்ணு இருக்குன்னு ஸ்ரீபாஷ்யத்திலே அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் இந்த பாஷ்யக்காரர் சொல்றார். அத தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகனும் காண்பிக்கிறார். என்னன்னா, இந்த ஆத்மாவும் சரீரமும் ஒன்ன விட்டு ஒண்ணு பிரியாம இருக்கு பாருங்க, அது வரைக்கும் தான் நாம் உயிர் வாழ்வோம். இந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போயிடுத்துன்னா நமக்கு அப்பதான் மரணம், அப்பதான் பிராணம் போயிடுத்துன்றோம். மரணம் அப்போதான் சம்பவிக்கிறது. அப்போ ஆத்மா வேறு, இந்த சரீரம் வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்காதவன் தான் ஐயோ நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, இப்போ பிரம்மஹத்தியாதி தோஷங்கள் ரொம்ப ரொம்ப மகத்தான பாபமாக சாஸ்திரங்களிலே ஒரு பிராமணனை கொல்வது, அதுவும் வேதமோதிய ஒரு பிராமணனை கொல்லுவது என்பது ரொம்ப உத்கிருஷ்டமானது, அது கொடுமையானதுன்னு எல்லாம் சொல்றதே, மகத் பாபம்னு சொல்றதே. அப்போ அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசிச்ச மாதிரி அந்த சரீரத்துல இருந்து அந்த ஆத்மாவை பிரிச்சான், அவ்வளவுதானே. ஆத்மாவும் அழிக்கலையே, அப்போ ஏன் அது தோஷமா சொல்றோம்? அப்ப அதை ஏன் நாம இதுன்னு சொல்றோம்னா, அது உன் எதிரியாக அவன் போர்க்களத்திலே நின்று உன்னை அவன் கொல்ல முயலும் போது நீ அவனை கொல்லலாம். அது தர்மம், க்ஷத்ரிய தர்மம். சண்டைங்கிறது போருங்கிறது அதுதானே. அதனால அப்படி இப்போ பீஷ்மர் பிராமணன் இல்லை, க்ஷத்ரியன், விட்டுருவோம். துரோணாச்சார் நல்ல ஸ்தோத்திரிய பிராமணன் தானே, சதுர்வேத அத்தியாயி தானே. இப்போ அவரை கொன்னாங்களே, அப்போ அவளுக்கு அந்த பிரம்மதி தோஷம் வருமானா சம்பவிக்காது, வரவே வராது. ஏன்னா போர்க்களத்திலே எதிரியாக நின்னவன் அவன் பிராமணனா, க்ஷத்ரியனா, சூத்ரனா, வைசியனா, எந்த பாகுபாடும் கிடையாது. போர்க்களத்திலே உன்னை எதிர்த்து நிற்பவன், அவ்வளவுதான் அங்க. அதனால அங்கே அவன் பிராமணனும் ஆக மாட்டான், பிராமணன் தான், பை பர்த் பிராமணன், பை பிராக்டிஸ் பிராமணன். இருந்தாலும் போர்க்களத்திலே எதிரி என்று வந்தால் அந்த எதிரி எந்த ஜாதியை சேர்ந்தவன், எந்த வர்ணத்தை சேர்ந்தவன்கிறதெல்லாம் பார்க்கறதுங்கிறது சாஸ்திரம் பர்மிட் பண்ணல. அதனால அந்த அபிருதிப்பு சம்பந்தத்துவம்னு சொல்றோமோ, அந்த ஆத்மாவோடு சேர்ந்த இது. அதான் அன்னைக்கே சொல்லும் போது, இப்ப சுரேஷ் சுவாமி எழுறாருன்னா அவர் பாடி மட்டும் தனியா வருமா என்ன? ஆத்மா எங்கேயாவது ஆத்துல உட்காந்துருக்குமா என்ன? இல்லையே. அந்த ஆத்மாவோடு சேர்ந்த பாடி தானே வருது, இல்லையா? பேரே ஆத்மாவுக்கு தான் பேரு, சரீரத்துக்கு பேர் இல்லை. அந்த பேரும் அந்த ஆத்மா கிடையாது, அந்த ஆத்மாவோட சேர்ந்த சரீரத்துக்கு தான் பேரு. இப்போ ஒருத்தரை ஏழா சுவாமின்றோம், அதே அவர் பரமபூச்சிட்டாருன்னா அங்க போய் ஏழா சுவாமி இல்லை, எப்ப ஏழை பண்றாளாம், இப்படிதான் கேள்வி இருக்கும். அதுதான் உலகம். அதனால இந்த மரியாதை, மட்டு, மதிப்பு இதெல்லாம் எதுக்கு? ஆத்மாக்கு தான், சரீரத்துக்கு இல்லை. அவன் பிரசிடென்டாவே இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராகவே இருக்கட்டும், செத்து போற வரைக்கும் அவன் ஆஹா ஓகுமா. அப்புறம் சரி, பாடி எப்ப எடுக்க போறாளா, பணத்தை எப்ப எடுக்க போறாளா, இத்தான் கேட்பாளே தவிர அங்க பிரைம் மினிஸ்டருங்கிறதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இந்த ஆத்மாக்கு தான் மதிப்பே தவிர இந்த சரீரத்துக்கு ஒரு காலும் கிடையாது. அத நீ அழிக்காமல் விட்டால் நோய்கள் பரவும், டீகம்போஸ் ஆகும், அப்படியே தண்ணி தண்ணியா போயிடும். அதுக்காக நோய் பரவாமல் தடுப்பதற்காக அதை புதைப்பது, அதை காட்டிலும் சாஸ்திரங்கள் புதைக்கிறத காட்டிலும் எரிக்கிறது உத்தமம்னு சொல்றது. அதுதான் இது சயின்டிபிக்காவும் அதான் ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால அதை எரிப்பது என்பது
அந்த தகனத்துக்கு உட்படுவது என்பது சிறந்தது. அதனாலதான் நாம பண்றோம். இப்போ அந்த புள்ள அம்மாக்கோ அப்பாக்கோ கொல்லி போட்டான்னா அவன் அப்பா அம்மாவை கொன்னவன்னு சொல்றோமா? சொல்றது இல்லையே. அவ செத்து போனதுக்கு அப்புறம் கொல்லி போடுறான். இருந்தாலும் இந்த சரீரத்தை மன்னிக்கிறானா இல்லையா? அப்போ அப்பா சரீரத்தை அழிச்ச பாவிமன் அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. அதான் இப்போ இந்த இடத்துல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாஸ்திரங்கள்ங்கிறது பகவானுடைய கட்டளை. இதை செய் இதை செய்யாதேன்னு பிரவருத்தி நிவர்த்தி தர்மாதிகளை விதிச்சிருக்கு சாஸ்திரம். அதுக்காக ஒரு மாணவன், ஒரு மனுஷனானவன் அத்தனை பிரவருத்தி கர்மாக்களும் பண்ணணுங்கிறது இல்லை, அத்தனை நிவர்த்தி கர்மாக்களும் பண்ணணுங்கிறது இல்லை. சிலது பண்ண முடியும், சிலது பண்ண முடியாது. சிலது பண்ண முடிஞ்சாலும் நமக்கு வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இப்போ இதுல அது எது விகிதம் எது அவிகிதம், எது விகிதம் பட் நாட் அது மஸ்ட் டூங்கிறதுல இல்லை, அது கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத இல்லை. அப்போ கூடலாம் கட்டாயம் பண்ணியே ஆகணும் நித்திய நைமித்திக கர்மாக்களை விதிச்சிருக்கு, அதை மட்டும் பண்ணா போரும். இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் இப்போ எங்கும் நிறைந்தவன் பகவான். அந்த பகவத் சாஸ்திரத்தை எவன் நிந்திக்கிறானோ, எவன் தன்னுடைய யுக்தியை வச்சுண்டு அவனுடைய அந்த புத்தியை வச்சுண்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சுண்டு அதுல வாதம் பண்ணி லாஜிக்கு கண்டுபிடிச்சு இது ரைட்டு இது தப்புன்னு சொல்றான் பாருங்க, இது ஒன்றும் இல்லாஜிக்கல்ன்றான், இது லாஜிக்கே இல்லை இதுலேன்றான். அது அவனுக்கு புரியல, அதனால லாஜிக் இல்லாத ஆயிடாது. இதுதான். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எவன் ஒருவன் தான் மற்றவனை கொன்றேன் என்றோ தான் மற்றவர்களால் கொல்லப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அவன் கருத முடியாது, அவன் போடுவான். அதுக்கப்புறம் அது இல்லை. அப்போ அந்த மாதிரி யாரும் யாராலும் கொல்லப்படவும் இல்லை, யாரும் யாரையும் கொல்வதும் முடியாது. இது சாஸ்திரம். அப்படி நான் கொன்றேன் அவன் கொல்லப்பட்டான் அவனை நான் கொன்றேன்னு எவன் சொல்றானோ அவன் அறிவிலி, அவன் தேகாத்ம பிராந்தி உள்ளவன். சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதான அந்த முதல் படியிலேயே தடுக்கி கீழே விழறவன். சாஸ்திரத்துக்கு உள்ளேயே அவனால போக முடியாது. இதுதான் தீர்மானமான முடிவு. அதுக்கு மேல நயேனம் வேத்தி ஹந்தாரம் யஹ சயேனம் மன்யதே ஹதம் உபௌபௌ தௌ ந விஜானீதஹ ந அயம் ஹந்தி ந ஹன்யதேன்னு இதை நேத்தி பார்த்தோம். அதுல அவகாசம் இல்லாததுனால முடியல. இப்போ ஏனம் எப்பொழுதுமே யாராலையுமே அழிக்க முடியாத இந்த ஆத்மாவை பத்தி, ஹந்தாரம் அழிக்கும், அந்த ஆத்மாவை அழிக்கும் வஸ்து ஒண்ணு நிஜமாவே இருக்குன்னு யார் ஒருவன் வேத்தி எண்ணுகிறானோ நினைக்கிறானோ அவன் ஏனம் இந்த ஆத்மாவை ஹதம் கொல்லப்பட்டவனாக யஹாச்ச எவன் ஒருவன் மன்யத்தே மனதாலே நினைக்கிறானோ தௌ உபௌ அங்க டியூஎல்ல போடுறார், அந்த ரெண்டு பேருமே ந விஜானந்தஹா. அப்போ ந விஜானீதஹான்னு சொல்றதுனால அவர்கள் உண்மையை அறிந்து கொண்டவர்கள் இல்லை. ந அயம் ஹந்தி ஆத்மாவை கொல்லும் வஸ்து என்பது உலகத்திலே எங்கும் இல்லை. நஹன்யதே அப்படி ஆத்மாவானது எக்காலத்திலேயும் கொல்லப்படுவதும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். சரீரம் வேறு ஆத்மா வேறு. சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாமல் இருப்பது என்பதை பல காரணங்களை முன் ஸ்லோகங்களிலே காட்டி
மந்த மதிகளும் புரிந்து கொள்ளும் வண்ணம் திரும்ப திரும்ப உபதேசிக்கிறான் பகவான். ஆத்மாவை யாராலும் எந்த பொருளாலும் அழிக்க முடியாது. ஆத்மாவை கத்தியால வெட்ட முடியாது, நெருப்புனால கொளுத்த முடியாது, ஜலத்தினால நினைக்க முடியாது, காத்துனால வளர்த்த முடியாது. சோஷண தாகன பிளாவனாதிகளுக்கெல்லாம் ஆத்மா ஒரு காலம் உட்படாதது. அதனால இந்த நீ அம்ப வச்சுருந்தானே போய் சண்டை போட போற, இல்ல வாழ் கத்தியை வச்சுருந்தானே சண்டை போட போற. ஆத்மாவை உன்னால வெட்ட முடியாது, அம்புனால ஒத்தனை கிழிக்க முடியாது, ஒரு ஆத்மாவை பண்ண முடியாது. அதனால நீ எந்த ஆத்மாவை கொல்லவும் இல்லை, உன்னால் எந்த ஆத்மா கொல்லப்படவும் இல்லை. இதாண்டா உண்மை, தெரிஞ்சுக்கோன்றார் அர்ஜுனனுக்கு சுவாமி. அப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சூக்ஷ்மமான வஸ்துவ ஸ்தூலமான வஸ்துனால ஒரு காலம் அழிக்கவே முடியாது. இது தார்மீக தர்ம நீதி. அது அந்த நியதி மாறவே மாறாது. இதுல அவ அந்தந்த பொருளினுடைய கிருத்தியம், காரியம், செயல்பாடுன்னு சொல்றோமே, அது அந்த கிருத்தியம் எல்லாம் அந்த செயல்பாடெல்லாம் ஆத்மா கிட்ட ஒண்ணும் செல்லாது. ஏன் அப்படின்னா, ஸ்தூலமான சரீரத்தை வெட்டலாம், கொளுத்தலாம், நினைக்கலாம், உலர்த்தலாம். ஆனா எவன் ஒருத்தன் இந்த விஷயத்தை உணராமல் கத்தியால் நான் அவனை வெட்டி கொன்று விட்டேன் என்றோ, அல்லது இவன் அவனால் கத்தியால் கொல்லப்பட்டான் என்று எண்ணுவதோ, அந்த ரெண்டு பேருக்குமே ஆத்மஸ்வரூபத்தை அவர்கள் உணரவில்லை என்பதுதான் உண்மையே தவிர, அவனும் கொல்லவில்லை, இவனும் கொல்லப்படவில்லை என்பதே உண்மை. அர்ஜுனன் கேட்கிறான், சரி ஆத்மா அழியாதுன்னு சொன்னா அப்போ பிராணியை ஹிம்சிக்காதே, அஹிம்சையை போதிக்கிறதோனோ சாஸ்திரம் ஏன் போதிக்கிறது? பிராமணனை ஹதம் பண்ணாதே, பிராமணனை கொல்லாதே, பிரம்மஹத்தி பெரிய பாபம் தோஷம்னு சொல்றதே, அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியதாக ஆகும்? இப்ப நீ சொல்ற ஆத்மாவை எவனாலையும் அழிக்க முடியாது, அவன் கொல்லவும் முடியாது, அந்த ஆத்மா கொல்லப்படவும் இல்லை, அதை கொன்றவனும் இல்லை. அதனால எவனும் ஆத்மாவை கொல்லவும் முடியாது, ஆத்மா எவனுடைய ஆத்மாவும் எவனாலையும் கொல்லப்படவும் முடியாது. இது ரெண்டும் இருக்கும்போது நீ ஏன் நான் கொன்னேன் கொல்ல போறேன் அப்படின்லாம் சொல்ற, வேண்டான்னு சொல்றாரோ? நான் அதுக்கு பதில் கேட்கிறான். அவன் கொல்லாதே என்று சொல்லுவது யுத்தமாகுமா? ஆகையால் இந்த வாக்கியங்களை, அர்ஜுனனுடைய இந்த சந்தேகத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், கேவலம் சரீரத்தை மாத்திரம் பற்றியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரியாதவல்ல அர்ஜுனன். நன்னா உணர்ந்து கொண்டவன், நன்னா காலக்ஷேபம் பண்ணி தன்னோடங்க ஆச்சாரியாள்கிட்ட கத்துண்டவன். அதனால அந்த சந்தேகத்தை கேட்கல. இப்போ பிராமண சரீரத்தை கொல்லாதே அப்படின்னு சொன்னா அது பொருந்துமா? பிராமணனை கொல்லாதேன்னு சொல்லிருக்கு. அதுதான் முன்ன சொன்ன மாதிரி, மாதா பிதாக்கள் உயிருடன் இருக்கும்போது அவளுக்கு என்ன பிடிக்கும்னு போட்டு வாழ்ந்து அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான் உள்ள. அதே அவன் போட்டான்னா அவன் சரீரத்தை கொடுத்துறான். அப்ப நான் இவன் கொண்டுட்டான்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இங்கே வெட்டினாலும் நெருப்பை அவர்கள் உடலில் கொட்டினாலும் அவனை ஹிம்சகன் கொலையாடி என்று யாரும் எப்படி சொல்லுவதில்லையோ, அதே மாதிரி இங்கே உயிரில்லாத உடலை கொல்லாதே என்று சொல்லுவது பொருந்தாது. அப்போ உயிருள்ள உடலை கொல்லாதே அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் ஆத்மாவை கொல்லாதே அப்படின்னு அர்த்தமே தவிர அங்க சரீர சம்பந்தமே வராது. சரி, நான் அவனை கொன்றேன் அப்படின்னு சொல்லும்போது
அவன் என்பவன் யார்? அவன் ஆத்மாவா சரீரமா? அவன் என்பது சரீரம் என்றால் அவன் இறந்த பிறகும் அவனை அவன் சொல்றோமா? சரீரங்கிற பேர் எப்ப வருது? அது ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிற பரியந்தான் சரீரம்னு பேரு. அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதுக்கு சரீரம்னு பேர் இல்லை. அதுக்கு சவம், பிணம், பிரேதம், இதுதான் பேரு. அதுக்கு சரீரம்ங்கிற பேரே கிடையாது. சரீரங்கிற பேர்ல சொல்லவும் கூடாது. புரியுதா? அதான் அத சொல்லிட்டு, அப்போ ஆத்மாவை உயிரில்லாத உடலை கொல்லாதேன்னு சொன்னா எப்படி பொருந்தாதோ அதே மாதிரி ஆத்மாவை கொல்லாதே என்று சொன்னாலும் அதுவும் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? உயிரை எவனாலும் கொல்ல முடியாது. அந்த உயிரானது எவனாலும் கொல்லப்படவும் முடியாது. எதை கொல்ல முடியவில்லையோ, எது கொல்லப்படுவதில்லையோ அதை கொன்றேன் என்றோ அதை அவன் அழித்தான் என்றோ சொல்லுவது வடிகட்டின முட்டாள்தனம். அது அவனுடைய அறிவின்மையை காட்டுகிறதே தவிர அவன் ஒரு காலம் அவனுடைய ஞானத்தை அது பிரதிபலிக்காது. அதனால ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை, அதை எவனாலும் கொல்லவும் முடியாது அப்படின்னா. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இப்படி சொல்றாரு, ஏன் சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லணும்னா, ஆத்மாவை அழிக்க முடியாதுடா அர்ஜுனா, அது நித்தியம் சத்தியம். அவனை கொல்லாதே இதை கொல்லாதே அப்படின்னு சொல்ற சாஸ்திரம் சொல்றது அந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ளதான அந்த அபிருது புத்த சம்பந்தத்துவ குலைக்காதே அப்படின்னு தான் சொல்றது. அப்போ சாஸ்திரங்கள் விதித்துள்ள அந்த இவனை கொல்லாதே பிராமண ஹதம் பாபம்ன்றது, ஹதம்ங்கிறது அந்த இடத்துல என்ன மீனிங்னா, அந்த பிராமணனுடைய அந்த சரீரத்திலிருந்து அந்த ஆத்மாவை பிரிப்பது அங்கே ஹதம், அதுதான் கொல்லுவது. அது எந்த காலத்திலே இருக்கு. அவனே கொல்லப்படத்தக்கவனாக இருந்து உனக்கு எதிரியா வந்து எதிர்த்தாள்னா அப்போ அவனை கொன்னே ஆகும். அதுல பாவம் இல்லை. ஏன்? போரிலே சண்டையிடுவது, ஒரு சரீரத்தை அழிப்பது என்பது தர்மம், அது நியதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால நீ கேவலம் சரீரத்தை தான் அழித்தாயே தவிர ஆத்மாவை உன்னால அழிக்க முடியல. அதனாலே இவன் கொல்லப்பட்டான் என்றோ இவனை நான் கொன்றேன் என்றோ நீ சொல்ல முடியாது. இதுதான் இப்போ எது சரீரத்துக்கும் அந்த சரீரத்திலே உள்ளுரைந்திருக்கும் ஆத்மாவையும் தனித்தனியாக எவன் பிரிக்கிறானோ அவனைத்தான் நாம் கொலையாளி என்று சொல்லுகிறோம். அது இன் ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த மாதிரி போர்ல இல்லேன்னு தெரிஞ்சுக்கோன்னா சரி. கிருஷ்ணா நீ அப்படி சொல்லும் போது, இப்போ ஒருவன் பிறக்கிறான் அல்லது ஒருவன் இறக்கிறான் இல்லையா? ஜனன மரணாதிகள் இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தொடர்புடையது தானே. அப்போ என்ன சொல்லணும்? ஆத்மா பிறப்பதும் இல்லை, ஆத்மா இறப்பதும் இல்லைன்னு சொல்லணும். ஏன் ஜனன மரணம்னு சொல்றோம்? நல்ல கேள்வி இல்லையா? கேக்குறான் அர்ஜுனன். அதுக்கு ஆத்மா என்பது ஏற்கனவே இருப்பது, அது புதிதாக பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. பிறந்தான் என்றால் அந்த ஆத்மா அந்த பர்டிகுலர் தேகத்தை அடைந்தான் என்ற அர்த்தம். பிறப்பு அதுதான். இறப்பு என்பது அந்த பர்டிகுலர் ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். இதுதான் அர்த்தமே தவிர பிறப்பு இறப்பு என்பது என்னமோ இந்த ஆத்மாவே போயிடுறதுன்னு இல்லை. இறந்தான் என்றால் அந்த உடலை விட்டுவிட்டான் என்றே அர்த்தம். ஆகையால் ஒருவன்
பிறந்தான் இறந்தான் என்பது விவகார திசையிலே சொல்லலாமே தவிர அது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுகின்றவன் சொல்றது இல்லை. அப்போ இதெல்லாம் பிறப்பதா இருக்கட்டும், இறப்பதா இருக்கட்டும், கொல்வதா இருக்கட்டும், எல்லாம் சரீரத்தை பற்றியே தவிர ஆத்மாவை பத்தி ஒரு காலும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ கிருஷ்ணான். இதுல நம்ம சம்பிரதாயத்தை காட்டிலும் இந்த அத்வைதமும் துவைத்தத்திலையும் கொஞ்சம் மாறுபடும். அது என்னன்னா, இத்தனை நாள் நம்ம பேசினமே தேகம், அந்த தேகத்தை தேகத்திலே உள்ளுரைபவன் யாரு? தேகி. குணத்தை கொண்டவன் குணினி இல்லையா? அப்போ இந்த தேகியை எவன் ஒருவன் கொல்வதாக அறிகிறானோ, வேறு எவன் இந்த சரீரமானது நான் கொல்லப்பட்டவன் என்று கொலை தொழிலுக்கு செயல்படு பொருளாக எவன் சொல்லுகிறானோ, அந்த ரெண்டு பேருமே அவிவேகிகள். அவர்கள் சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் அல்ல. அவளுக்கு ஆத்ம ஞானம் செய்வர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ ஆத்மா அவிகாரியா இருக்கிறதுனால கொலை தொழிலுக்கு அது கர்த்தாவுமாகாது. அதுக்கு அது மேல இன்னொருத்தம் கத்துவ பிரதிபாத்தியத்தையும் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த ஆத்மா தானும் மற்றதை கொல்லாது, மற்றதாலும் தான் கொல்லப்படாதது. இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அத்வைத்தம். இதுல துவைத்தத்துல என்ன, எவனொருவன் மற்ற ஒருவனை தான் சுதந்திரமாக கொல்பவன் என்று தெரிஞ்சுக்கிறானோ, இன்னும் யார் யாரெல்லாம் இந்தவன் இவனாலே கொல்லப்பட்டான் என்று நினைக்கிறானோ, அந்த ரெண்டு பேருமே ஜீவன் சுதந்திரன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவனே தவிர ஜீவன் பரதந்திரங்கிறத தெரிஞ்சுக்காதவன். இவன் கிட்டேயே போகாது என்றார். அவனுக்கு விபரீத ஞானம் இருக்கு. ஏன்னா இவன் ஆத்மாவை பத்தி முழுதுமாக நன்றாக அறிந்தவன் இல்லை. ஜீவன் அனாதி, அவன் எப்பொழுதும் நித்தியன். அப்போ ஜீவாத்மா என்பது பகவானின் பிரதிபிம்பம். இதான் டிஃபரன்ஸ். அவன் பகவானுடைய பிரதிபிம்பமானதால் கொல்லுவதிலே மாத்திரமல்ல, எந்த காரியத்திலுமே அவன் அசுதந்திரனாகிறான். அவன் சுதந்திரத்தன்மை உடையவனாக இல்லை என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு ஒரு, அதே இதுக்கு ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் சொன்னார். ரெண்டு ஒண்ணுதான், ஆனா அது டிஃபரெண்ட் ஆங்கிள் சொல்றார் துவைதிகள். அதுக்கு மேல ந ஜாயதே மிரியதே வா கதாசித் ந அயம் பூத்வா பவிதா வா ந பூயா அஜோ நித்யஹ சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. திருப்பியும் அதே இதுதான், வேர்டு தான் லீகல் டிஃபரன்ஸ், மீனிங் என்னமோ அதேதான். நஹன்யதே ஹன்யமானே சசரீரேன்னு அதேதான். இங்கே இந்த ஆத்மா இருக்க, இது சிருஷ்டியினுடைய மத்தியத்திலேயும் பிறக்கிறது இல்லை. அது நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் ந அயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜஹ நித்யஹ சாஸ்வதஹ அயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு அது. அதாவது ஹந்தா சேன்மன்யதே ஹந்தும் ஹதச்சேன்மத்யதேஹம் உபௌ தௌ விஜானீதோ நாயம் ஹத்தி ந ஹன்யதேங்கிறது கட்டோபனிஷத்தினுடைய வாக்கியம். எம்பெருமான் சொன்னது கட்டோபனிஷத்து வாக்கியத்தினுடைய பொருளைத்தான் வேற ரூபமா ஸ்லோகமா அவன் சொன்னான். அவ்வளவுதான். அயம் இந்த ஆத்மாவானது கதாச்சித்து ஒரு பொழுதும்
நஜாயதே பிறப்பதும் இல்லை, வா அல்லது நம்ரியதே இறப்பதும் இல்லை. நஜாயதே வா நம்ரியதே பிறப்பதும் இல்லை அல்லது இறப்பதும் இல்லை. அப்படியே பூத்வா முன்பு உண்டாகி, பூயகா பிறகு, நபவிதா அது ஏற்படக்கூடியது என்பதும் இல்லை. ஏன்னா அயம் இந்த ஆத்மாவானது அஜகா பிறப்பற்றவன், நித்யகா நித்தியமானவன், சாஸ்வதா எக்காலத்திலும் இருப்பவன், புராணகா மிக தொன்மையானவன் பழமையானவன், சரீரே இந்த சரீரமானது ஹன்யமானே கொல்லப்படும் போதும் இந்த ஆத்மா நஹன்யதே கொல்லப்படுவதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த ஆத்மா ஒரு பொழுதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அப்படியே முன் உண்டாகி பிறகு ஏற்படக்கூடியது என்பதும் இல்லை. ஏனெனில் இந்த ஆத்மாவானது பிறப்பற்றது, நித்தியமானது, எக்காலத்திலும் இருப்பது, மிக பழமையானது, தொன்மையானது. உடல் கொல்லப்படும் போதும் இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை. இதை ஏன் சொன்ன அப்படின்னு பார்த்தா, இதுல இந்த ஆத்மா சிருஷ்டிக்கு மத்தியில அது பிறப்பதும் இல்லை மரிப்பதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஆத்மா சிருஷ்டியினுடைய இடையிலே மத்தியிலே நடுவிலே, சிருஷ்டிக்கு நடுவில பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை அப்படின்னா, இதை கொஞ்சம் சாஸ்திர கண் கொண்டு பார்த்தா தான் புரியும் ஏன் இது மாதிரி சொல்றாருன்னு. மகாபிரளய காலம் அப்போ எம்பெருமான் வயிற்றுக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்படி சில காலம் இருக்கு. அவன் பிரளய ஜலத்துல அலல மேல மேம்படுத்திட்டு இருக்கான் பகவான். அப்புறம் மகா கிருபாளுவா, ஐயோ இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எத்தனை நாள் இப்படி வயிற்றுல இருந்து இன்னட்டா கிடக்கிறது, அதுக்கு கொஞ்சம் விவகார திசை கொடுப்போம், அது கொஞ்சம் அதுக்கு அது வேலையை அமைக்கட்டும் அப்படின்னு விட்டு பரம கிருபாளுவா ஏத்தா ஒரு 100 போச்சுன்னா 1வது நம்ம திருவதியை வந்து அடையாதா, சரி விடுவோம் வெளியில அப்படின்னு இந்த உலகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி பஞ்சீகரணம் பண்ணி அந்த வியஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி 2 இது பண்ணி பிரம்மாவுக்கு இன்னென்ன கண்டிஷன்ஸ்ல இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன சரீரம்னு சொல்லி அவனுக்கு பைலா போட்டு அது படி அவன் பண்ணும்படியா பண்ணி வச்சான் பகவான். அப்போ இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல சே எக்ஸ் பவர் என் நம்பர் ஆஃப் ஆத்மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த சிருஷ்டியினுடைய முடிவில அதாவது மகா பிரளய காலத்துல அது எப்படி இருக்கும்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒய். இந்த ஒய்ங்கிறது பரமபத அடைஞ்ச ஆத்மாக்கள். ஏன்னா அது திருப்பி பிறக போறது இல்லையே, அது திருப்பி பகவான் வயிற்றுக்குள்ள போறது இல்லையே. அதனால அங்க எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒய். அப்போ அந்த எத்தனை ஆத்மாக்கள் எம்பெருமான் வயிற்றுல பிரளய காலத்துல போச்சோ அது அத்தனையும் திரும்ப பிறக்க போகுது. அதுக்கு சரீரம் கிடைக்க போறது, அது பண்ண பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால சிருஷ்டி மத்தியிலே எந்த ஆத்மாவும் பிறக்காது. அதத்தான் ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றாரு. ஏங்கிறதுக்கு காரணம் இங்க சொல்லல, இப்போ அடியேனா அதுக்கு என்ன காரணம்ங்கிறது சொல்றேன். எப்படி இப்போ நம்ம எல்லா ஆத்மாக்களும் அச்சேதனங்களும் பிரம்மருத்ராதிகளும் முத கொண்டு எல்லாரும் உள்ள போயாச்சு இல்லையா, வாழி மொழி விட்டான். அப்போ ஏன் இந்த மாதிரி ஸ்திதி வந்தது? ஆத்மாக்கள் அதற்கு மேல் வர்த்திக்க முடியாததான ஒரு சன்னிவேசம் ஏற்படுவது. அப்படின்னா என்னன்னா, இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் இந்த பிரகிருதி இருக்க இது முக்குணத்தால் ஆனது.
இந்த 3 குணத்துல விஷமமா இருக்கும்போது, விஷமம்னா இந்த குழந்தை பண்றத அந்த விஷமம் இல்லை, ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கும்போது, அது சம்ஸ்கிருதத்துல விஷமம்னு சொல்லுவாங்க. அந்த விஷமித்திருக்கும் போது சிருஷ்டி உண்டாகிறது. அந்த விஷமம் எல்லாம் ஒரே அளவுக்கு வரும்போது, அதாவது இப்போ 20% சத்துவம், 40% ரஜோகுணம், 40% தமோ குணம்னா அப்ப அது சிருஷ்டியில இருக்குன்னு அர்த்தம். அதே ஆல் ஈக்குவல் 33 and 1/3% எல்லாம் இருந்ததுன்னா அங்கே சிருஷ்டிக்கு இதே இல்லை. புல்லு கிடையாது, பூண்டு கிடையாது, ஒண்ணு கிடையாது. எத்த சாப்பிடுவான்? அரிசி விளைஞ்சாதானே சாப்பிடுவான். அப்ப அந்த ஜீவாத்மாவை அந்த லோகத்துல வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் அறிவுமையிட்டான் பகவான். அங்கேயும் கிருபை, அங்கேயும் ஜீவாத்மா இதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அங்கே அந்த சமணம் வந்துடுத்து. அந்த ரஜோதமோ சத்துவகுணத்தினுடைய அது அதனுடைய சேச்சுரேட்டரி லெவலுக்கு அந்த 33 1/3% வந்துடுத்து. அதனால உலகத்துல ரியாக்ஷனே இருக்காது. எதுவும் உண்டாகவும் முடியாது, எதுவும் அழியவும் முடியாது. அப்படியே வச்சுட்டு பசியால என்ன பண்றது? ஏதாவது முடியுமா? அதுக்கு பரம கிருபாளுவா எம்பெருமான் எல்லாத்தையும் வாரித்தான் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தான். இப்போ இந்த வயிற்றுக்குள்ள வச்சுக்கின்ற ஆத்மாக்கள் இருக்கணும், அதுக்கு சரீரம் இருந்ததா இல்லையா? அது பின்னால சொல்ல போறான், இங்க கேள்வி இல்லை. இருந்தாலும் யாராவது கேட்கலாம், அதுக்காக இப்ப அது வேண்டாங்கிறதுக்காக சொல்றேன். சரீரம் இருந்ததா இல்லையா? இப்போ இனர்ட்னு சொல்றோம், அங்க அவனுக்கு வியாபிருத்தாதிகள் இல்லைன்னு சொல்றோம். அப்போ அந்த ஜீவனுக்கு ஏன் அப்பொழுது செயல்பாடு இல்லை? ஜீவாத்மா மனஜானே மன அவபோதனேங்கிற தாத்துவிலேருந்து அந்த மகாரார்த்தம் வந்ததுனால சும்மா உட்காந்துருக்க முடியாது, எத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்போம் நம்ம. அந்த மாதிரி ஜீவாத்மா சும்மா இருக்குமா? அந்த பெருமாள் வயிற்றுக்குள்ள போனாலும் எத்தையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னா இல்லை. அதுகளுக்கு வியாபிருத்தம் இல்லாதபடி அதை இனட்டாக்கிட்டான் பகவான். ஏன் என்னங்கிறதுக்கு காரணம் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அந்தந்த இடம் வரும்போது தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு பெர்டினன்ட் கொஸ்டின்ஸும் வரலாம். அது வந்தா அது தப்பு இல்லை, அதுக்கு இங்க பதில் இல்லை, வேற இடத்துல பதில் இருக்கு, அப்ப சொல்லுவோம்னு சொல்லிண்டு. இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ அதுக்கு ஜீவாத்மா எப்பவும் சும்மா இருக்க முடியாது, அவன் எத்தியாவது பண்ணிட்டு இருப்பானே. அப்ப எம்பெருமான் வயிற்றுக்குள்ள அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்படின்னா அங்கே ஒரு ஆத்மாவோட இன்னொரு ஆத்மா நெருக்கி அடிச்சுண்டு சரீரம் இல்லாம இருக்கு. சரீரம் இல்லாத நிலைய ஆத்மாக்கு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப எம்பெருமான் வயிற்றுல இருக்கும்போது சரீரம் இல்லையான்னா பாஞ்சபூதிகமான சரீரம் இல்லை, ரொம்ப சூக்ஷ்மமான சரீரம் இருக்கு. அந்த சரீரத்திலேயும் கூட அவன் இத்தனை நாள் வரியந்தம் அந்த மகாபிரளய காலத்துக்கு முன்னாலே எவ்வளவு பாபம் பண்ணானோ புண்ணியம் பண்ணானோ அதுவும் அதுலயே இருக்கு, அது போயிடல, இது இருக்கு. அதனாலதான் இப்போ சிருஷ்டி வரும்போது எப்படி பண்றான்? ரொம்ப நிறைய புண்ணியத்தை பண்ணி எவன் கொஞ்சம் பாபம் பண்றதானோ அவனை பிரம்மாவா பிறக்க வைக்கிறான். அதுக்கு அடுத்த ரேங்க்ல செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவன ருத்ரனா பிறக்க வைக்கிறான். அதுக்கு தேர்ட் ரேங்க்ல இருக்கிறவன இந்திரனா பிறக்க வைக்கிறான்னா சாஸ்திரம் சொல்றது. எந்த கேள்விக்கும் சாஸ்திரத்துல பதில் இல்லாமலே இல்லை. நாம அதை தேடி அலசி ஆராய்ச்சி பார்த்து அந்த பதில இது இல்லை, நம்மளுடைய பிரதிபா சக்தியை வச்சுட்டு இதோ நமக்கு தான் லாஜிக் தெரியும்னு கண்ணாப்புனா லாஜிக்கை நாம சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்திரம் உங்க லாஜிக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சத்தியம், சர்வம் சத்தியம், அதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் சத்தியம். அதனால அதுல கிஞ்சித்தும் சந்தேகமே வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த எவன் இதனை இப்பொழுது பேசி வருகிற இந்த தேகியை கொல்வதாக எவன் ஒருவன் அறிகிறானோ, வேறு எவன் இதனை சரீரம் கொல்லப்படுதலால் நான் கொல்லப்பட்டவன் என்றோ அல்லது நான் கொன்றேன் என்றோ ஒரு கொலை தொழிலுக்கு செயற்படுபொருளாகவும் செய்பொருளாகவும் கருதுகிறானோ,
செய்யப்படு பொருள் செய் பொருள்னாக்க ஆக்டிவ் பேசிவ்னு சொல்றோமோ இங்கிலீஷ்ல தான். அதாவது அந்த வர்போட டைரக்ட் சம்பந்தம் இருந்தா அது பேசிவ். அந்த வெர்புல பைங்கிறது ஒண்ணு வந்ததுன்னா ராமா கில்டு ராவணா, இது ஆக்டிவ். ராமா வாஸ் கில்டு பை ராவணான்னா அந்த பை வந்துடுது. அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவு திருத்தீய விபக்தி எங்கெங்கெல்லாம் அந்த இது மேல ஏறுறதோ அது என்ன சொல்லும், வாட் ஹி இஸ் சப்ஜெக்டட் டு அப்படிங்கிறத காமிக்கும். அவனுக்கு அவன் மேல் என்ன செயல்பாடானது நடந்தது. அப்போ அவன் மேலே செயல்பட்டதை சொல்லும். அவன் செயல்படுபவன் அல்ல, அவன் மேலே செயல்பட்டதை சொல்லும். இப்போ நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது நம்ம விபக்திகளை, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவன் தித்தியாதி விபக்தியாலே சொல்லப்படுகிறான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவனே மூன்றாம், இப்போ கோவிந்தனை அப்படின்னு சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம்? கோவிந்தனால் மூன்றாம் வேற்றுமை. சதுர்த்தி விபக்தி கோவிந்தனுக்கு, கோவிந்தனிடம், கோவிந்தனிலிருந்து, இப்படி எல்லாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க விபக்திகள். வியாக்கரண கிளாஸ போடும், கிளாஸா இருக்காது. இதுல ஒன்னொன்னுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு. இப்போ அவனை என்று சொன்னால் அவனுக்கும் சொல்பவனுக்கும் இடையில் என்ன நடந்ததுங்கிறத சொல்லும். அவனை பார்த்தேன், அவனை அடிச்சேன், அவனை பிடிச்சேன், அவனை கட்டினேன், அவனை கடிச்சேன், என்ன அவனா சொல்லு. அப்ப அவனை, வாட் ஹி இஸ் சப்ஜெக்டட் டு அப்படிங்கிறது. அவனால் அப்படின்னா இப்போ எது சப்ஜெக்ட் ஆயிடுறது? அந்த தேர்டு பர்சனான அவன். அவனால் நான் பார்க்கப்பட்டேன், அவனால் அது செய்யப்பட்டது, அவனால் இது அழிக்கப்பட்டது, அவனால் இது பிறந்தது அப்படின்னு எத்தவனா சொல்லலாம். அப்ப தேர்டு மூன்றாவது வேற்றுமை முன்பு இருக்க திருதிய விபக்தி அது. இது இங்கேன்னு இல்லை, நம்ம தமிழ்ல தான் இல்லை, இங்கிலீஷ்ல தான் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளிலுமே அது செறிவூட்டப்பட்ட மொழியா இருக்கட்டும், இல்ல அது ஏதோ எழுத்து வடிவம் இல்லாதது, வெறும் பேச்சு வழக்கத்துல இருக்கிறது, அப்படி ஆயிரக்கணக்கான மொழிகள் இந்த உலகத்துல இருக்கு. அத்தனை மொழிகளிலேயும் ஆராய்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விபக்தியினுடைய சென்ஸ் இருக்கு பாருங்க, இது எக்காலத்திலும் எந்த மொழியிலும் மாறுபாட்டை அடையவே அடையாது. இதுதான் உண்மை. இப்போ நான்காம் வேற்றுமை உருவு பெற்றுக்கொண்டவனை வாங்கி கொண்டவனை சொல்லும். சம்ஸ்கிருதத்துல பிரதிசம்பந்தின்பா. சம்பந்தினா கொடுக்கிறவன், பிரதிசம்பந்தினா வாங்கிக்கிறவன். இப்போ சம்பந்தி பிரதிசம்பந்தின்னு சொல்றோமோ, பொண்ண கன்னியாதானம் தான் பொண்ண இன்னொருத்தனுடைய பிள்ளைக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறவன் சம்பந்தி. தன் பிள்ளைக்கு பாணிகிரகணம் பண்ணிக்கிறான் பாருங்க, அவன் பிரதிசம்பந்தி. அப்படின்னா என்ன? பிரதிசம்பந்தினாலே பெறுபவன். சண்டை வந்தது அந்த ஸ்ரீரங்கத்துல, ரொம்ப இதானது. அதாவது பிரபத்தியே கிடையாது, தேசிய சம்பிரதாயமே பொய் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஒரு சாரார் தேசியன் காலத்திலேயே. அப்போ வாதத்துக்கு கூப்பிட்டா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வரல. சம்பிரதாயம் தெரியாதவனுக்கு தெரியப்படுத்தலாம், மொழி தெரியாதவனுக்கு எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதனால
அவனோட வாதம் பண்றதே வீண் அப்படின்னு கோவம் வந்துடுத்துவார். அது என்ன அப்படி சொல்றாமா? இப்ப நீங்க என்ன சொன்ன, ஓடு மீன் வாடி இருக்குமாம், ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு தானே. சின்ன சின்ன மீன்னா அது பாட்டு போட்டோன்னு பிசாத உட்காந்தும் ஒத்த காலில் தபஸ் பண்ணிருப்போம் அந்த கொக்கு. அதுக்கு ஆகாக்கு பெரிய மீன் தானே டக்குன்னு கொத்தி அதை பிடிச்சுடும். அப்போ ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவளவும் வாடி இருக்குமா கொக்குன்னு நீங்கள்லாம் என்னடா பெரிய பரமேகாந்தி தேசிய சம்பத்தாயிரம் சொல்றீங்க? நாங்கடா பரமேகாந்தி? பெருமாள்கிட்ட மோட்சத்தை கூட நாங்க கேட்கறது இல்ல. நாங்க பரமேகாந்தியா நீ பரமேகாந்தியா? அடப்பாவி. அப்பதான் சொன்னார், நீ இந்த மாதிரி சொல்றதுனால உனக்கு லாங்குவேஜே தெரியல, உனக்கு மொழி புலமையே இல்லை. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றதே உனக்கு புரிய போறது இல்லை. உங்ககிட்ட பேசி சம்பிரதாயம் உனக்கு தெரியலேன்னு சொன்னா அதை கத்துக் கொடுக்கலாம், அதை சொல்லலாம். எனக்கு மொழியே வராதுன்னா பேன்னு போய் என்னத்தை சொல்ல முடியும்? அதனால நான் உன்னுடன் வாதாட தயார் இல்லை. அதுக்காக அவள்கிட்ட தோத்துடுமோங்கிறதுக்காக இல்ல. என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவலும் வாடி இருக்குமாம் விட்டு நீ என்னடா பரமேகாந்தி, சின்ன அல்பமான பிரயோஜனம்லாம் எங்களுக்கு வேண்டாம், மகத் பிரயோஜனமான வைகுண்டத்தை கொடுன்னு தானே சரணாகதி பண்ற, அந்த வைகுண்டத்தை கொடுன்னு தானே கேட்கிற. அடாசத்து, இத்தனை நாள் உனக்கு சம்பிரதாயம் தான் தெரியாதுன்னு நினைச்சிருந்தேன். என்ன இப்ப வியாக்கரணத்திலயும் நீ சைவர்னு காமிக்கிறியடா, ப்ரூவ் பண்ணிட்டியடான்னு. ஏன்னா 4ஆம் வேற்றுமையில தான் நாராயணாய அஷ்டாட்சத்தை எடுத்துங்கோ, பிரபத்தி பண்ற துவயத்தை எடுத்துங்கோ. ஸ்ரீமன் நாராயண சரணம், சரணம் பிரபத்தியே நேரா எடுத்த வார்த்தையை சொல்லப்படாது, மந்திரம். அதனால இப்படி ஏதாவது 2 பேச்சு பேசிட்டு அந்த உத்தரகண்டத்தை சொல்லணும். இப்போ ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, அங்க என்ன வந்திருக்கு? ஆய. திருவஷ்டாட்சரத்திலையும் எப்படி இருக்கு? பிரணவம், நமசு, நாராயண சப்தார்த்தம், அதுக்கு மேல ஆயங்கிற சதுர்த்தி விபக்தி ஏறி இருக்கு இல்லையா? இப்ப சதுர்த்தி விபக்தி எதை சொல்லும்? வாங்கிக்கிறவனை தான் சொல்லும், கொடுக்கிறவனை சொல்லவே சொல்லாது. இப்போ சுரேஷுக்கு கொடுத்தேன் இன்னும் சொல்லலாமே தவிர சுரேஷ் எனக்கு கொடுத்தான்னு வருமா? அப்ப சுரேஷுக்குன்னு சொன்னா அது வருமா? அவன் எப்பொழுதும் பிரதி சம்பந்தியாக ஸ்வீகிருத்தாவாகத்தான் இருப்பானே தவிர ஒரு காலும் அவனாலே தாத்தாவாக முடியாது. அவன் கொடுப்பவனாக ஒரு காலும் ஆக மாட்டான், பெற்று கொள்பவனாக ஸ்வீகிருத்தாவாத்தான் இருப்பானே தவிர தாத்தாவா இருக்க மாட்டான். மோட்சம் என்னடா அவன் எங்களுக்கு கொடுக்கறது? மோட்சத்தை பெருமாள்கிட்ட நாங்க வாங்கிக்கல, அவன் கொடுக்கவும் இல்லை, நாங்க வாங்கிக்கிறதும் இல்லை. நாங்கள் அவன் திருவடியிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை கொடுக்கிறோம், அதை அவன் பெற்றுக் கொள்கிறான். He is the receiver and we are the donors. வாய மூடின்போ, உனக்கு சம்பிரதாயமும் தெரியாது, உனக்கு வியாக்கரணமும் தெரியாது, போடான்ட்டாரு. ஒரே அடி, மரண அடி. அதான் பெரியவா இல்லையா? பாப் என்ன சொல்றோம் நம்ம? எனக்கு மோட்சம் கொடுன்னா கேட்கிறோம் நம்ம. உன் திருவடிவாரத்திலே அடியே நான் சஞ்சலமான நித்திய கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு என்ன அலோவ் பண்ணு தானே கேட்கிறோம். அதுதானே நம்ம கேட்கிறோம். எனக்கு என்ன அங்க நன்னா நாளைக்கு இது இல்லையா கூடாரவல்லி, நானா ஜம்முன்னு முழங்கை வழிவார சக்கர பொங்கல் சாப்பிடணும், எனக்கு அதனால மோட்சம் கொடுங்கறமா? இல்லவே இல்லை. உன் திருவடிவாரத்திலே சஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை அடியேன் பெற வேணும், அதற்கு என்னை அனுமதி அப்படின்னு தான் கேட்கிறோம். எம்பெருமானிடத்திலே நாம் பண்ணுகின்ற கைங்கரியத்தை ஸ்வீகரிக்கும்படி அவனை கேட்கிறோமே தவிர அவனிடத்திலே மோட்சத்தை கொடு. இப்போ என்ன இருக்கணும் ஆக்சுவலா? மோக்ஷம் தேகின்னு கொடுக்கறதுன்னா என்ன? இன்னொருத்தம் கொடுக்குறது நம்ம பவதி பிக்ஷாம் தேகின்றோம் இல்லையா? அப்போ தேகிங்கிற பதம் இருந்தால் அவன் கொடுப்பவனாக ஆவான். பெருமாளை எங்கேயாவது தேகி பதத்துல யாராவது எந்த லாங்குவேஜ்லயாவது சொல்லிருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ அவன் யாரு? வாங்கி கொள்ளுபவன், பெறுபவன்,
பிரதிசம்பந்தி ஸ்வீகிருதா தான் பெருமாளே தவிர அவன் தாத்தா இல்லை. யார் கொடுக்கிறவன்? நாம தான் சம்பந்தி. கைங்கரியத்தை நாம் அவன் திருவடிவாரத்திலே கொடுக்கிறோம், நாம சம்பந்தி. எம்பெருமான் நம்மளுடைய கைங்கரியத்தை ஸ்வீகரித்துக் கொள்ளுகிறான், அவன் பிரதி சம்பந்தி. நாம தாத்தா, அவன் ஸ்வீகிருதா. இதுதான் உண்மை, இதுதான் பிரபத்தி. உனக்கு பிரபத்தியும் தெரியாது, உனக்கு வியாக்கரணமும் தெரியாது. ஏண்டா நானும் வாதம் பண்ண வரேன்னு வர போடா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இப்போ இந்த காலம், அன்னிலேருந்து இல்லை இன்னிலேருந்து வரைக்கும் நன்னா வாசிய வாழ்க்கை வாதத்துக்கு எவனும் வரமாட்டான். வந்தா ஒரே சுத்தல். அவன் ஆரம்பிச்ச போதே நீ இது தப்பு போயிட்டு வாங்குவார். இப்படிதான் நம்ம மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. அதுக்காக சொன்னேன். இப்போ இந்த பொருளுடைய விகார பாவம் இருக்க, அது என்ன? ஒரு ஆத்மா எப்பொழுதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவ்வாறே முன் உண்டாகி பின் இல்லாமல் போவது என்பதும் இல்லை. ஆத்மா நித்தியம், சத்தியம். அது இருக்கும் இடம் வேணா மாறலாம். கர்மபந்தம் இருக்கிற வரையிலே, பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரையிலே, பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இந்த பூலோகத்திலே அல்லது தேவலோகத்திலே, கந்தர்வலோகத்திலே, ஏதோ ஒரு 7-14 லோகத்துல, சதுர்தச புவனாத்மக மண்டத்துல ஏதோ ஒரு இடத்துல அது வர்த்திக்கும். அப்படி இதுக்கு பிறப்பே இல்லைன்னா ஸ்ரீவைகுண்டத்திலே முக்தனாக அவனாகி என்றைக்குமே பிறப்பு இறப்பு இல்லாதவனாக இருப்பான். அந்த ஆத்மா இருக்கும் இடம் வேணா மாறுமே தவிர ஆத்மா ஒரு காலம் அழியறது கிடையாது. இந்த சம்சார பந்தத்திலே சிக்கி தவிக்கிறானா, இதுல எல்ல இத நிவர்த்தி விட்டு அங்கே வைகுண்டம் அடைந்தானா என்பதுதான் அங்கே கேள்வியே தவிர அவன் இருப்பிலே சந்தேகம் இல்லை. அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு வேணா சந்தேகப்படு, அதுக்கு காரணம் இருக்கு. ஆனா ஆத்மா அழிகிறது என்றோ ஆத்மா இல்லை என்றோ ஒரு காலமும் நாம் சொல்ல முடியாது. இது ஒண்ணு. நஜாயத்தே நம்ரியத்தேன்னா 2 வினை சொற்கள் வந்திருக்கு. அதாவது 2 வர்பு. அதுக்கு என்ன அர்த்தம்? உண்டாவது அல்லது அழிவது. உண்டாவது என்பது என்ன, அழிவது என்பது என்ன? உண்டாவது ஜெனரலா நம்ம சாஸ்திரம் வாசிக்க வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். ஒன்று உண்டாகிறது அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு அது புதிதாக வந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நாம ஆத்துல சாவடிக்கிறோம், அரிசி இருந்தது, அந்த அரிசி போய் என்ன வந்துடுத்து? இப்போ சாதம் வந்துடுத்து. உங்க ஆத்துல அரைப்படி அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன் கடையில இருந்து, அந்த அரைப்படியும் இப்ப சாதமா பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட என்ன எவ்வளவு அரிசி மீதி இருக்கும்? இருக்காது, ஒரு மணி கூட இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் தான் சாதமா வச்சு விட்டேல. அப்போ இப்போ அரிசி இல்லை இல்லையா? அது அழிஞ்சு போச்சு. அரிசி இல்லை, அழிந்து விட்டது. சாதம் பிறந்து விட்டது. இந்த சாதம் தானா முளைச்சு மேலேந்து வந்ததா? இந்த அரிசியிலேருந்து தானே வந்தது. அப்போ ஒன்றிலிருந்து ஒன்று பிறப்பதும் ஒன்று மற்றொன்றாக மாறுபாடு அடைவதும் அச்சேதன பொருள்களுடைய சுவாபாவிகமான தன்மை, இயற்கையான தன்மை. இதைத்தான் நாம பிறக்கிறது இறக்கிறதுங்கிறோம். இந்த சரீரம் ஆத்மா பிறப்பதும் இல்லை, அழிவதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இந்த சரீரம் பிறக்கிறது இறக்கிறது. அப்போ இந்த சரீரம் பிறக்கிறது இறக்கிறதுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இப்போ மாமனார் கத்தியத்துல இப்போ அன்னைக்கே சொன்னேன், ஒரு கிழிஞ்சு போன வேஷ்டி இருக்கு, சொக்கா இருக்கு, பேண்ட் இருக்கு, ஷர்ட் இருக்கு, அது தூக்கி போட்டு பூஸ் போட்டுக்கிறோம்.
இல்லையா? அந்த நம்ம சட்டைய மாத்திக்கிற மாதிரி, துணியை மாத்திக்கிற மாதிரி தான் இந்த ஆத்மா சரீரத்தை மாத்திக்கிறது. அவ்வளவுதான். சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ரெண்டுக்கும் உள்ளதான நிலைப்பாடு, ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னா இவ்வளவுதான். அது ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுபடுகிறது. அங்கே சரி, இந்த மாறுபடுறதுக்கு என்னன்னா அதுக்கு சாஸ்திரங்களிலே 6 விதமான பற்பல காரணங்களை சொல்லி அது காரிய காரணங்கள் எல்லாம் சொல்ல போறார். அதனால அத அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்திருந்து அனுபவிப்போம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண மனசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.